சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி ஆடி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாதம். இந்த கடக ராசியோட அதிபதி சந்திரன், இந்த சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னா அது அம்மன் மாதம். அம்மன் அருள் பரிபூர்ணமாக நிறைந்த மாதம். இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள இந்த 6 மாத காலம் தட்சநாயன காலம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம் இந்த ஆடி மாதத்திலிருந்து. அதாவது ஆஷாட நவராத்திரிகள் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சக்தி தத்துவம் அதிகமாக உள்ள அதுதான் தட்சநாயன காலம், அதாவது இந்த 6 மாத காலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, புதிதாக மனை போடுவதற்கு மிக அற்புதமான நாள். ஆடி மாதம் 21ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படும். அடுத்தது ஆடி மாதம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு வழிபாடு, முன்னோர்களுக்கு படையல் போடுறது, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. அன்றைய தினம் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்துடைய அருளாசி பெறக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் ஆண்டாளையும் அம்பாளையும் வழிபாடு செய்து விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், அன்பன் அருள் நிறைந்த நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 32ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் கருடனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி, நாக தேவதைகளை வழிபாடு செய்தாலும், ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரி ராகு கேது தோஷங்களுடைய வீரியம் குறையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி இந்த மாதம் 10ஆம் தேதி வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக மகர ராசி 7.5 முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் இந்த வக்கரகதியில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது சனிக்கிழமையில சிவன் கோயிலில் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நன்மையை தரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா குரு உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து உச்சமாகி 7வது பார்வை உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த மாதம் உங்களுக்கு சுபத்தன்மையான பார்வை இருக்காது. ஏன் அப்படின்னா சூரியனோட சேர்ந்து குரு சஞ்சரிக்க போகிறாரு. சூரியனோட குரு சேர்ந்து சஞ்சரிக்குங்களா அஸ்தங்க கதி. அதாவது ஒரு கிரகம் அஸ்தம் அடிச்சுன்னா அதனுடைய பலனை இழக்கும், சுயபலத்தை இழக்கும். அந்த பலனை சூரியன் தான் செய்வார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பலனும் குருவுடைய பார்வையுடைய வீரியமும் இந்த மாதம் குறைகிறது. ஆக மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும், வழிபாடும் அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம். 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. 4ஆம் அதிபதி 5ல் சஞ்சரிப்பது நன்மை, 11ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிப்பது நன்மை. 11ஆம் இடத்து அதிபதி 5ல் சஞ்சரிக்கிறது நன்மை என்ன அப்படின்னா ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோமோ வேண்டுதல் வைக்கிறோமோ அது விரைவாக நடக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 5-11 காம்பினேஷன். அப்போ நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், லாபம் அதாவது தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமாக காலமாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். 4ஆம் அதிபதி 6ல் மறைகிறார்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நில இட சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காருன்னா மூத்த சகோதரிடம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 6ல் சிவா இருந்தால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் விலகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகளும் ஏற்படும். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி அரளை பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோககரமான மாதமாக ஆடி மாதம் மகர ராசிக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. இந்த 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். 5க்கும் 10 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு காணப்படுறார். கேதுவோட சேர்ந்து காணப்படுகிறார் 16ஆம் தேதி வரை. பொதுவாக 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா தொழில் சம்பந்தமான விரயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் நீச்ச கதியில் சஞ்சரிக்கிறார். அப்போ சுக்கிரன் 5-10 கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு நல்ல நிலைமையில இல்லை. 8ல் சஞ்சரிக்கிறார் கேதுவோட சேர்ந்து. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா 9ல் சஞ்சரித்தாலும் நீச்ச கதியில் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதிர்ஷ்டகரமான யோககரமான மாதமாக, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி, அதே சுக்கிரனுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி பெறார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகளும் ஏற்படும். இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுக்க வேண்டும், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இதுவே 9ஆம் அதிபதி 7ல் சஞ்சரிப்பது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நன்மையான பலன்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதி சூரியன் 7ல் சஞ்சரிப்பது, அதுவும் குருவை அஸ்தங்கப்படுத்தி சஞ்சரிப்பது நன்மை இல்லை. வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார்னா கூட்டு தொழில், நம்ம பார்ட்னரை வச்சு தொழில் செய்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும், அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தை வகைரா இவங்கக்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 7ல் இருக்கார் அப்படின்னா வர்ற வாடிக்கையாளர்கள், தொழில் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் அதிகமாக வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் முக்கியமாக வாழ்க்கை துணை, ஆணாக இருந்தால் பொண்ணு, பொண்ணு இருந்தால் ஆண், இவங்கக்கிட்ட கவனமாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் மகர ராசி. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் ஆடிக்கிழவிடன்னு சொல்லி குடும்ப சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய மாதம். அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வழிபாடு தேவை. முருகப்பெருமானுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு, சனிக்கிழமையிலே சிவபெருமான் கோயிலில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு, இந்த 3 வழிபாடும் இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு செய்யும் பொழுது அமோகமான யோககரமான நல்ல மாதமாக ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.